ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜேஸ் vlog. ஒரு நல்ல ஸ்டார்ட்டோட ஜான்வரிலேருந்து ரெகுலராக வீடியோ போடலான்னு பார்த்தேன். பட் ஸோ இப்படி தான் என்னோடய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஃபெப்ரவரியில் உடம்பு முடியல அண்ட் மார்ச்சில் ஒரு மைனர் சர்ஜரியோடு தான் எனக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு லீவ் கிடச்சிச்சு. பட் ரெக்கவரி டைம் இல்லை, ஏன்னா ஆனுவல் டே வச்சுருந்தேன் மார்ச்சில். ஆனுவல் டே ஒர்க்ஸ் ப்ளஸ் ரெக்கவரி டைம் ரெண்டு ஈவனாக மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஒரு வழியாக ரெண்டுத்தையும் ஈவனாக மேனேஜ் பண்ணி ஆனுவல் டேயும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனுவல் டே முடிச்சுட்டு ஒரு 1 வீக் மட்டும்தான் நான் டைம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அகெயின் அட்மிஷன் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க க்ரோ இஸ் அ ஹெர்பிவோர் அப்படின்னு. நோ, க்ரோ இஸ் அ ஆம்னிவர். எங்கள் வீட்டில் நாங்கள் எக் ஒயிட் சாப்பிட்ருவோம், எல்லோ வந்து க்ரோக்கு தான் வைப்போம். பாருங்கள், காக்கா சாப்பிடுது. ஸோ அது நிறைய பேர் நம்பலை, அதனால தான் அதில் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஓகே, ஈஸ்டருக்கு அப்புறமாவது லைஃப் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். பட் அப்பயும் நிறைய சோதனைகள் வந்துகிட்டே தான் இருக்குது. எலெக்ஷன் அன்னைக்கு பஸ் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட் மினிட்ல தான் நான் வந்து ஓட் போட்டேன். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, என் பர்த்டேயை சர்ப்ரைஸாக என்னோடய ஸ்டாஃப்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணாங்க ஏப்ரல் எண்டில். அது மட்டும்தான் ஒன்றையும் நல்ல விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லுவேன். மே மந்த்லேருந்தாவது ரெகுலராக vlogs போடலான்னு இருக்கேன். ஸ்டே டியூன்.